ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். அடிச்சு வைது ஒன்றும் ரிவ்யூ கிடையாது, ரிப்போர்ட். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு இருப்பது நான் உங்க ஃப்ரெண்டு முபாஷிர். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸோட இந்த எபிசோட் நம்ம பார்க்க போற படம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட நடிப்புல சி.எஸ். சமுதன் இயக்கி வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் படம் 2. தமிழ் படம் 2ஓட பட்ஜெட் எப்படி இருந்துச்சு, பிசினஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வாயை தொடர்ந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத மௌத்த மூட்ல வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பிரசாந்த் மாம்பழ சீசன் முடிஞ்சாலும் நான் மாம்பழம் வைக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு படத்துக்குள்ள வராரு. வந்து படத்துல ஏகப்பட்ட பேரை கலாய்ச்சிருக்கிறதா அவரே சொல்றாரு. ஆனாலும் இவங்களை ஏன் கலாய்க்கல அப்படின்னு கலாய்க்க மறந்தவங்கள எடுத்து கொடுக்குறாரு. அஜித்தும் சிவாவும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் அஜித்தை எப்படி ஓட்டிருக்காரு பாத்தீங்களா, அதுதானே வந்து நீதி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்ப நாங்க ஓட்டும் போது நீங்க ஒத்துக்கணும்ல, அதுதானே நீதி. அதுதான் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காம அஜித் மட்டும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு, நாங்களும் எடுத்துக்க மாட்டோம். ஆமா, அதனாலதான் ஒரு அஜித்தா இருக்காரு, நீங்களா இருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கேவை ஏன் ஓட்டல, ஏடிஎம்கேவை தான் ஓட்டிருக்காங்க அப்படின்னு. ஆளுங்கட்சியை தாங்க ஓட்ட முடியும், எதிர்கட்சியை ஏன் ஓட்டல அப்படின்றது கேள்வியா கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் எதிர்கட்சியெல்லாம் ஓட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால இந்த ரிவ்யூவர்ஸ் அகாடமியில உட்காந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிட்டு வந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். அப்புறம் ரெமோ படத்தை ஓட்டி இருக்கிறது சபையா இருக்கு. அவ்வளோ சிவகார்த்திகேயன் கோச்சுக்கு வரேங்க, ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணதுக்கே அவர் கோச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ நடந்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு பிரசாத் தினமும் சொல்லியிருக்காரு. ஆமா, இவர் பெரிய காதலி, சிவகார்த்திகேயன் கோச்சுக்கிட்டு இவர்கிட்ட பேசாம இருக்க போறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு குறும்பு ஆகாது. ரெமோ படத்துல அந்த நரசிகேட்டப்ப வந்து சந்தான பாரதி போட்டிருப்பாரு. அந்த கெட்டப்ப பார்க்கும்போது அந்த தாடி அவருடைய உருவம் எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துட்டாலும் தோணுச்சு. சி.எஸ். சமுதன் சார் அடுத்த தடவை வந்து அந்த ரோலை வந்து பிரசாந்த் கொடுங்க. பிரசாந்த் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்லாம் நினைக்காதீங்க, செம்ம. தமிழ் படம் 2ல எல்லாம் பாசிட்டிவ்ங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு, பாசிட்டிவ் சொல்லிட்டு பிரசாந்துக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா கஸ்தூரியோடைய ஐட்டம் டான்ஸ். அது தேவையே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றாரு. கரகாட்டக்காரன்ல வந்து ஒரு டயலாக் இருக்கும், என்னதான் இருந்தாலும் வெளியூர் ஆட்டக்காரர்களோ உள்ளூர் ஆட்டக்காரர்களோ பதிக்கிறது தானே போறே அப்படின்னு. சினிமாவில் வர ஐட்டம் டான்சர்ஸ் யூடியூப்ல இருக்க ஐட்டக்காரர்களா மதிச்சு பாராட்டுறதுதான முறை. ஏன் அப்படி பாராட்டாம இருக்கீங்க பிரசாந்த்? ஒட்டு மொத்தமா பிரசாந்தோட ரிவ்யூ பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு டவுன் பஸ் போன ஒரு எஃபெக்டே கொடுக்குது. படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னா, கன்க்ளூஷன்ல ஒரு பஸ் இப்படி புறப்படுதுன்னு வச்சுங்களேன், அது எப்படி போகும் அதே மாதிரி ரிவ்யூ பண்ணிருக்காரு. படம் அப்படியே போகுது, அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே மேல போய் அப்படியே போகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேக் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே திரும்ப மேல போகுது அப்படின்னு. ஆமா, நீங்க படம் பார்க்க போனீங்களா இல்ல கொடைக்கானல் ஏதாவது டூருக்கு போனீங்களா? அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஐட்டக்காரர்களுக்கெல்லாம் ஐட்டக்காரர், பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர், சயின்டிஸ்டுக்கெல்லாம் சயின்டிஸ்ட். நம்ம பெரியவர் மாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா படத்துக்கும் கதை சொல்லுவாரு. படம் ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்திருக்குன்னா, அப்படியே இங்க போனாங்க, அங்க போய் குத்த போனாங்க, கத்தி எடுத்து வயிற்றுல குத்த போனாங்க அப்படின்னு 2.25 நிமிஷம் கதை சொல்லுவாரு. ஆனா இதுல அவரால் கதை சொல்ல முடியாதுல்ல, கதையை சொல்லல, கதையை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா ரிவ்யூக்குள்ள போயிட்டாரு. இப்படிதான் படம் எடுக்கணும் போல இருக்கு. கதையே சொல்ல முடியாத மாதிரி ஒரு கதை வச்சா மட்டும்தான் நம்மளால கதை சொல்ல மாட்டாரு. இல்லைன்னு வச்சுங்களேன், முழு கதையும் சொல்லி வச்சிருவாரு. அப்படியே உள்ள போனோன்னு சதீஷ் இருக்காருல்ல, அவர் அப்படியே நக்கலா குத்துறாராமா. இந்த சிரிப்பு நடிகர் இருக்காருல்ல சதீஷ், சிரிப்பு நடிகர் இருக்காருல்ல சதீஷ், அவரு நடிக்கிறதுல எனக்கு சிரிப்பே வரல, நான் வாரம் போய் பாக்குறேன், அவர் பேசக்கூடிய எதுலையுமே எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு சதீஷ நக்கலா கிண்டல் பண்றாராம். இது எப்படி தெரியுமா இருக்கு, பிக் பாஸ்ல மகத் இருக்காருல்ல, அவர் வந்து ஆணவத்துல பேசினாரு பாலாஜியை பார்த்து, காமெடி ஜோக்கரு பெசாமரு அப்படின்னு. அப்ப கமல் வந்து பதில் சொன்னார், காமெடி பண்றதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான தொழில், காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. அந்த அட்வைஸை தயவு செஞ்சு இவர் உட்காந்து பார்க்கணும் போல இருக்கு. சதீஷ் அவர் வந்து காமெடியை ப்ரொஃபஷனலா ஏத்துக்கிட்டாரு. கிரேசி மோகன் ட்ரூப்ல எல்லாம் போய் கஷ்டப்பட்டு நடிக்க கத்துக்கிட்டு வந்துதான் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு காமெடியே வரல அப்படின்னு சொன்னதை கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனா சிரிப்பு நடிகர் சதீஷ்னு சொல்றத எந்த வகையிலுமே ஒத்துக்க முடியாது. அதை தாண்டி அவரு சிரிப்பு வர மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல வில்லனா தான் நடிச்சிருந்தாரு. அவர் போர்ஷனை சரியா பண்ணாரா இல்லையான்னு சொல்லுமே தவிர, இவ்வளவு பர்சனலா இவ்வளவு தூரம் ஊண்ட வர மாதிரியான ஒரு கமெண்ட மாறன் சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சொல்லியிருக்காரு, என்ன பண்றது, எப்பயுமே ஒரு வீடியோ அப்படின்றது 6 நிமிஷமாவது பண்ணாதான் கொஞ்சம் காசு பார்க்கும். அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, என்னடா கதையும் சொல்லல 6 நிமிஷமும் வரல, என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு இருக்கு நம்ம ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மாஸ் ஹீரோலாம் பண்ணக்கூடிய அராஜகம் இருக்குல்ல அப்படின்னு அதை பத்தி ஒரு 1.5 நிமிஷம் பேசி அப்படி ஹாலிவுட்ல அவார்டு கொடுப்பாங்க. அதை பத்தி தெரியுமா? ஹாலிவுட் அவார்டு என்பது ஏஞ்சலினா ஜோலி யார் தெரியுமா அப்படின்னு
அதை பத்தி ஒரு நிமிஷம், அதுக்கு ஒரு திரும்ப இன்னொரு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுமே, அரசியல், ஈத்தேன் மீத்தேன் மாசீரோ அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு எல்லா கதையும் பேசி 6 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ முடிச்சிருக்காரு மாறன். அடுத்ததான் ஓபன் பண்ணா சேனலை ஓபன் பண்ணா அபிஷேக் வந்து நான் யாரு தெரியும்ல அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு. த இன்டென்சிட்டி ஆஃப் த வெலாசிட்டி உள்ள போனா ஆல் டைரக்டர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? அதுல அந்த 3வது ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய 4வது பின்னாடி இருக்கக்கூடிய ஆங்கிளை பாத்தீங்களா, அதுல சிவாவோட ஹேர் கட்ல 3வது பீஸ்ல 4வது இன்ச்சை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. பேசுங்க 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 அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. கடைசி அந்த பிரெஞ்சுல இருக்கக்கூடிய காஞ்சு போன பன்னு இருக்கு தெரியுமா, பன்னு அந்த சைட்ல எழுதிருந்தாங்க, அதை நீங்க பாத்தீங்களா? ஏன்னா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இந்த ரிவ்யூலயும் நான் பெரிய புத்திசாலி அப்படின்றத சொல்லியிருக்காரு அபிஷேக். அடுத்ததா செல்ஃபி கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாஸ் ஹீரோக்கள் எல்லாம் இதே மாதிரி பயங்கர பில்டப்போட படங்கள் நிறைய கொடுத்தாதான் CS சமுத்திரன் வந்து பார்ட் 3 எடுப்பாரு, அதனால நீங்க அந்த மாதிரி மாஸ் படங்களை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. CS சமுத்திரனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு கார்த்திக். நம்ம CS சமுத்திரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, சினிமாக்காரங்க எல்லாத்தையுமே வச்சு செஞ்சிருக்கீங்க, சினிமாக்காரங்களை செய்யக்கூடிய ரிவ்யூவர்ஸை ஒண்ணுமே செய்யாம விட்டுருக்கீங்க, அவங்களையும் பார்ட் 3 நல்லா வச்சு செஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஜி, செம்மையா இருக்கும். தமிழ் படத்துடைய 2வது பாகத்துக்கு ஆன்லைன் ரேட்டிங்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எல்லா வெப்சைட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டாருக்கு மேலதான் தமிழ் படத்துக்கு கொடுத்திருக்காங்க. 3ல இருந்து 3.5 அப்படின்றத இந்த திரைப்படம் ரேட்டிங்கா ஆன்லைன்ல வாங்கியிருக்கு. அடுத்ததா தமிழ் படத்துடைய பட்ஜெட் அண்ட் பிசினஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழ் படம் 2 வைநாட் ஸ்டுடியோ சார்பில் சசிகாந்த் தயாரிச்சிருந்தாரு. 7 கோடி ரூபாய்க்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்காக 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க. ஒட்டு மொத்தமா படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது 9 கோடி ரூபாவா இதன் மூலமா இருந்துச்சு. தமிழ் படத்துடைய 2வது பாகம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த சந்திரமௌலி திரைப்படம் சரியா போல அப்படின்னு வாங்க நம்ம முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவோம், தியேட்டர்லாம் சும்மா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ் படத்தை வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க. மார்னிங் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோலாம் போட்டு படத்தை கோலாகலமா ஆரம்பிச்சாங்க. இதனால படத்துடைய தேர்ஸ்டே நெட் அப்படின்றது 3 கோடியே 70 லட்சமா இருந்துச்சு. இதே போல ஃப்ரைடே நெட் அப்படின்றது 2 கோடியே 40 லட்சமா இருந்துச்சு. சாட்டர்டே நெட் 2 கோடியே 80 லட்சமாகவும், சண்டே நெட் 3 கோடியே 45 லட்சமாவும் இருந்துச்சு. ஒட்டு மொத்தமா 4 நாளுடைய நெட் கனெக்ஷன் மட்டுமே 12 கோடியே 35 லட்சமா இருந்துச்சு. இதுல தியேட்டர் ஷேர் போக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்க போறது 8 கோடியே 2,75,000 ரூபாய். அதை ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் நிறுவனம் தமிழகம் முழுக்க வெளியிட்டு இருந்தாங்க. படத்துடைய லைஃப் டைம் ரன்ல இருந்து 15 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் 90 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆயிருந்தது. இதே போல ஆடியோ வழியா ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திரைப்படம் கேரளால ஒரு 30 லட்சமும் கர்நாடகால ஒரு 45 லட்சமும் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. படத்துடைய நார்த் இந்தியா ரைட்ஸ் 60 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்க படத்தை விஜய் டிவி வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்றது 3 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த திரைப்படத்துடைய தெலுங்கு டப்பிங் அல்லது ரீமேக் ரைட்ஸ் அப்படின்றது 75 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலமா படத்துடைய ஒட்டுமொத்த பிசினஸ் அப்படின்றது 21 கோடியே 10 லட்சம் ரூபாயில நிறைவடைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமா படத்தை 9 கோடி ரூபாய்க்கு வைநாட் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. ஆனா படத்துடைய பிசினஸ் அப்படின்றது 21 கோடியே 10 லட்சத்தில் நிறைவடைஞ்சிருக்கு. இதன் மூலமா படத்துடைய ப்ரொடியூசருக்கு ஒட்டுமொத்தமா 12 கோடியே 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் படத்துடைய வெர்டிக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் திரைப்படம் இந்த ஆண்டுல வெளியான திரைப்படங்களிலேயே அதிக லாப சதவீதத்தை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்துடைய பட்ஜெட்டுக்கும் படத்துடைய ப்ராஃபிட்டுக்கும் கணக்கு பண்ணும்போது சதவீதத்தின் அடிப்படையில தமிழ் படம் தான் இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். இந்த திரைப்படம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத சரியா ஸ்கெட்ச் பண்ணி அது எப்படி மக்கள்கிட்ட ரிசீவ் ஆகணும் அப்படின்றத பிடிச்சி பல்ஸை பிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு CS சமுத்திரன் சிவா காரணம் அப்படின்னு எல்லாரும் பரவலா சொன்னாலுமே கூட தயாரிப்பாளர் சசிகாந்தும் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இறுதி சுற்று, விக்ரம் வேதா ஆகிய 2 வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருந்தவரு. அடுத்ததான் இப்படி ஒரு படம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு திரைப்படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் ஆனாலுமே அதை எப்படி தன்னுடைய படத்துக்கு விளம்பரமா மாத்திக்க முடியும் அப்படின்றத சரியா பார்த்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ இல்ல அப்படின்னாலும் மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்றது சாத்தியமாச்சு. இந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது சாத்தியமாயிருச்சு. இந்த லாபம் தமிழ் சினிமாவுக்கே ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த எல்லா காரணத்துக்கும் மேல இன்னொரு காரணமும் தமிழ் படத்தோட வெற்றி காரணம். அது என்ன அப்படின்னா போன வாரம் ரிலீஸ் ஆன சந்திரமௌலி. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் எவ்ரி வெட்னஸ்டே. இது ரிவ்யூ உள்ள ரிப்போர்ட்.